வணக்கங்க. ஜனநாயகன் இஷ்யூ. அதாவது ஒரு மனுஷன் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தன்னுடைய சம்பளத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் பணி செய்யணும்னு பாலிடிக்ஸ் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. அப்படி என்ட்ரு ஆகும்போது ஒரு ஒரு விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் ஒரு ரன்னிங் ரேஸாக இருந்தால் கூட பக்கத்தில் ஒரு ஒரு ஆளை கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு இன்னொருத்தன் ஓடி ஜெயிக்கிறது அது நல்ல வெற்றி கிடையாது. நீ அரசியல் பண்ணு, நான் வேணான்னு சொல்லலை. அவன் படத்தை முடக்கிறது, ஓன் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுறது, அடுத்தது வந்து அவன் கூட்டத்துக்கு ஏதாவது கூட்டத்தில் போய் பேசினா மக்களை வந்து உயிர் பலியாக்கி விட்டு கூட்ட நெரிசலாக்கி விட்டு அப்படி பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நல்ல அரசியலா, ஒரு நாகரிகமான அரசியலா? ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அது விஜயகாந்துக்கு அதுமாரி தான் பண்ணாங்க. விஜயகாந்தை மீடியா வச்சு ட்ரோல் பண்ணி விஜயகாந்தை ஒரு மாதிரி மட்டம் அடித்து விட்டானுங்க. அந்த மாதிரி இப்போ விஜயை பண்ணுறானுங்க. ஆனால் விஜயகாந்த் என்ன பண்ணா அப்படி அப்பப்போ வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவோம் அப்படி. அப்போ அந்த வார்த்தைகளை பிடிச்சி அவரை ட்ரோல் பண்ணி விட்டானுங்க. இப்போ ப்ரெஸ் மீட்டுங்கிறது விஜய் வச்சுக்க மாட்டேன்றார் அப்படி. ஆனால் விஜய் விஜய் ஏதாவது பண்ணி ஒரு மூமெண்ட்டு பண்ணி அதில் ஏதாவது வந்து அதை ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா உற்று கவனிங்க மக்களே. விஜய் சின்னதாக ஒரு பிரச்சாரம் பண்ணாலும் சரி, சின்னதாக விஜய் சார்ந்து எது நடந்தாலும் சரி, அதை வச்சு ட்ரோல் பண்ணி அவரை வந்து முடக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது எதிர்கட்சிகள். இப்போ வந்து விஜய் ஆப்போசிட்டு ஆள் கட்சி அப்படி தான் இருக்குதுங்க. அது வந்து எந்த கட்சியை வேணாலும் எடுத்துங்க. விஜய் ஒரு பக்கம் வந்து எடுத்துட்டு ஆப்போசிட்டில் எல்லாரும் நிற்கிறாங்க. இப்படி தான் நிற்குது. ஏன்னா தமிழகத்தில் விஜய் வளர்ந்துட்டா அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக ஆகிடும். அப்போ விஜயை பிஞ்சிலேயே கிள்ளி போட்டுடணும், வேர் முளைச்சி செடியாக வர்றதுக்கு முன்னாடி வேரோடு பிடிக்கணுங்கிறதுல தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமான கட்சிகள் எல்லாமே. அதனால் நீங்கள் நினைக்கிறது எல்லாம் உங்கள் பருப்பு வேவாது. நீங்கள் நினைக்கிறது நான் ஒன்று அட்வைஸ் தான், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிறு புத்திக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து விஜயை வளர்த்து தான் விட்றீங்களே தவிர விஜய்க்கு வந்து மட்டம் தட்ட நீங்கள் பார்க்கல. விஜயை வளர்த்து விட்றீங்க, மக்கள் மத்தியில் விஜயை வந்து பிரபலப்படுத்துறீங்க. இப்போல்லாம் பார்த்தா வயசானவங்களும் ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணுறாங்க அந்த விஜயை அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யங்ஸ்டர் மத்தியில் தான் முன்னாடி வந்து விஜய் பிரபலமாக இருந்தார். அபவ் 60 அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் தான் இருந்தாங்க. இப்போ அபவ் 50 அபவ் 60 என்ன சொல்கிறாங்க, பையன் அந்த பையன் பாவம்ப்பா, அவரை போட்டு இப்படி பாடாப்படுத்துகிறாங்களே, இந்த படத்தை கூட ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு கிராமமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் விஜய்க்கு செல்வாக்கை தான் நீங்கள் அதிகப்படுத்துறீங்களே ஒழிஞ்சு விஜயை ஒன்றும் பண்ண முடியாது. விளையாடுங்க, அரசியல் விளையாட்டை வந்து நல்லா விளையாடுங்க.